என்ன? உனக்கு கொடுத்த டைம் செகண்டா குறைஞ்சிட்டே வருது. ஒரு மணி நேரத்துக்கும் வேல்யூ 1 லட்சம் ரூபாய். பணத்தை ரெடி பண்ண முடியாது, யாருக்கிட்டையாவது சொல்லிடலான்னு மட்டும் யோசிச்சிடாத. அப்படி நீ நினைச்சாலே எனக்கு இங்க அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை என் கையில இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் கையிலயும் இருக்கும். என்னது? எவன் இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து? யாரா மனுஷங்களா அவங்களா? அவரே திட்டுகிறார். தெரியல அஸ்வின், 10 லட்சம் அஸ்வின், என்னால கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அஸ்வின். யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு தெரியல. 10 லட்சத்தை நேரடியாக கேட்காம என்னென்ன டிசைன்ல கேக்குது பத்தியா இது? அவர் எப்படி இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. சரி ஓகே விடு, 10 லட்சம் தானே, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கொடுத்துடலாம் விடு விடு. கொடுத்துடலாமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. தேங்க்ஸ் அஸ்வின், தேங்க் யூ so much அஸ்வின். ஏய் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? அதெல்லாம் சொல்லாத குணா. சார், ஆடிட்டிங் எப்படியும் இன்னும் ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும் தானே சொன்னேன்? ஆமா சார், ஆமா. ஓகே திவ்யா, ஆடிட்டிங் இன்னொரு 2 டேஸ்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு போய் அவன் மூஞ்சில எரிஞ்சு அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்துடலாம். அதான் நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஷோ அஸ்வின், அவன் ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்கான். அதுக்குள்ள நான் பணத்தை கொடுத்து ஆகணும், இல்லனா ஆடியோ வீடியோ எல்லாம் காத்துல கலந்துரும்னு சொல்றான். ஒரு நாள் தானா? ஒரு நாள் ஆடிட்டிங் முடியறதுக்குலாம் வாய்ப்பே இல்லையே. அதுவும் ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திவ்யா. அஸ்வின் அப்படி சொல்லாதீங்க அஸ்வின். இந்த விஷயத்தை என்னால யார்கிட்ட சொல்லவும் முடியாது அஸ்வின். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க அஸ்வின் போவேன்? அவன் சொன்ன மாதிரி நான் கொடுக்கலனா அதோட ஆடியோ வீடியோ எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா, ஐயோ வீட்டுல தெரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் நான் சத்தியம் உயிரோடவே இருக்க மாட்டேன் அஸ்வின். இருக்கவே மாட்டேன். நீ அப்படிலாம் யோசிக்காத. ரிலாக்ஸ். இங்க பாரு. என்ன பாரு. ரிலாக்ஸ். யோசிப்போம். ஓகே, ரிலாக்ஸ். யோசிக்கலாம், கவலைப்படாத. என்ன பண்றதுன்னு யோசிப்போம். திவ்யா, பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி அஸ்வின்? இங்க பாரு, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஐடியாவை சொல்றேன். அதை கேட்டுட்டு என்ன தப்பா நினைக்க கூடாது. ஐயோ, அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அஸ்வின். என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சும் நீ என்ன தப்பாவே நினைக்கலையே. அப்புறம் எப்படி அஸ்வின் நான் உன்னை தப்பா நினைப்பேன்? சொல்லு அஸ்வின், சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சரி ஓகே, நீ ஒரு சின்ன வேலை செய்யணும். என்ன?